நாம தினமும் என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல எவ்வளவு அக்கறை காட்டுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, ரொம்பவே கவனமா இருப்போம். கரெக்ட். இப்போ காலையில எழுந்ததும் ஒரு தட்டுல ஆப்பிள் பழம், இன்னொரு தட்டுல எண்ணெயில பொரிச்ச ஏதோ ஒரு உணவு இருக்குன்னு வைப்போம். ம். நம்ம கை இயல்பாவே அந்த ஆப்பிள நோக்கி தான் போகும், இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ரத்த அழுத்தம் கூடிடக்கூடாது, எடை அதிகமாயிடக்கூடாதுன்னு நம்ம ஒவ்வொரு கவளத்தையும் யோசிச்சு தான் உள்ள அனுப்புறோம். ஆனா அதே ஆப்பிள கடிச்சு சுவைச்சுக்கிட்டே மறு கையில நம்ம மொபைல் போனை எடுப்போம். எடுத்துட்டு நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு வீடியோவை பார்ப்போம். அதாவது எங்கேயோ நடக்கிற ஒரு சண்டையோ இல்ல யாரோ ரெண்டு பேர் திட்டிக்கிற ஒரு காணொளியோ. ஆமா, அதே ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து உற்று பார்த்துக்கிட்டு இருப்போம். உடம்புக்குள்ள போற கலோரிகளையும் தரத்தையும் அவ்வளோ துல்லியமா கணக்கு போடுற நாம நம்ம மூளைக்குள்ள எதை புகட்டுறோம் அப்படிங்கறதுல எப்பவாவது இவ்வளவு கவனமா இருந்திருக்கோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புதைஞ்சிருக்க ஒரு பெரிய முரண்பாடுன்னு தான் சொல்லணும். ரைட். இன்னைக்கு நாம எடுத்திருக்க இந்த ஆழமான அலசலுக்கான கட்டுரை சரியா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. உடம்ப சுத்தமா வச்சுக்க துடிக்கிற நாம மனசை ஏன் ஒரு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு கெட்டுப்போன உணவை நம்ம தவறுதலா சாப்பிட்டுட்டா அடுத்த சில மணி நேரத்திலே வயிறு வலிக்கும், இல்லைன்னா வாந்தி வந்துடும். ஆமா, உடல் உடனடியா தன்னோட எதிர்ப்பை காட்டிடும். கரெக்ட். அதனாலே நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள நாம செலுத்துற குப்பைகள் உடனடியா இந்த வலியும் தர்றதில்ல. ஓ, அப்போ அது உள்ள போய் மெதுவா நஞ்சா மாறுதா? ஆமா, மிக மெதுவா ஒரு நஞ்சா மாறுது அப்படிங்கிறது நமக்கே தெரியறதில்ல. இதுதான் இந்த கட்டுரையின் மையக் கருத்து. உடம்புக்குள்ள போற தவறான உணவுகள் எப்படி செரிக்காம கழிவா மாறுதோ அதே துல்லியமான செயல்முறை தான் மனசுக்கும் நடக்குது. அதாவது செரிமானம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பீடு என்ன ரொம்பவே ஈர்த்துது. உடலோட கழிவுகளோட மனசோட கழிவுகளை ஒப்பிடுறது ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம் இது. ஆனா இது நாம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். உடலோட கழிவுனா அது கொழுப்பு அல்லது வெளியேறாத மலம்னு நமக்கு தெரியும். அப்போ மனசின் கழிவு அல்லது மன நச்சுன்னு இவங்க எதை சொல்றாங்க? என்னன்னா, மனசோட அமைதியையும் தெளிவையும் தடுக்கிற தேவையற்ற எண்ணங்கள் அப்புறம் தகவல்கள், இதுதான் மனநச்சு. ஒரு தேவையற்ற எண்ணம் எப்படி கழிவா மாறும்? அதான் மத்தவங்கள பத்தின விமர்சனங்கள், பொறாம, கோபம், பயம், அப்புறம் கடந்த காலத்தை பத்தின கவலைகள், இது எல்லாமே மனசோட கழிவுகள்னு இந்த கட்டுரை ஒரு பெரிய பட்டியலே போடுது. ஓ, இதெல்லாவே கழிவுகள் தானா? இது எப்படி சாத்தியம்? செரிக்காத ஒரு பர்கர் உடம்புல கொழுப்பா மாறுற மாதிரி செரிக்காத நெகட்டிவ் செய்திகள் மனசுல ஒரு தடை உருவாக்குதா? ஆமா, இத புரிஞ்சிக்க நாம செரிமானம் அப்படிங்கிற வார்த்தைய கெட்டியா புடிச்சுக்கணும். ஒரு தகவல் நம்ம மூளைக்குள்ள நுழையும் போது மூளை அது செரிக்க முயற்சி பண்ணுது. ரைட். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த தகவல் உங்க மூளைக்குள்ள போகுது. உடனே நீங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றீங்க, இல்லனா அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா விலகி போறீங்க. ஓகே, இங்க நான் ஒரு செயல் செஞ்சிட்டேன். கரெக்ட். இங்க அந்த தகவல் ஒரு செயலா மாறி செரிமானம் ஆயிடுச்சு. ஆனா உங்க வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத, உங்களுக்கு எந்த பயனும் தராத ஒரு சர்ச்சையான செய்தியை நீங்க போன்ல பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆமா, தினமும் நிறைய பாக்குறோம். அந்த செய்தியால நீங்க எந்த ஒரு செயலும் செய்ய போறதில்ல. ஆனா அது உங்களுக்குள்ள ஒரு கோபத்தையோ ஒரு எரிச்சலையோ தூண்டி விடுது. ஆமா, சும்மாவே ஒரு கோபம் வரும். இப்போ மூளைக்குள்ள போன அந்த தகவலுக்கு ஒரு வடிகால் இல்ல. அது செரிக்காம அப்படியே மூளைக்குள்ள தேங்கி நிக்குது. இப்படி தேங்குற தகவல்கள் தான் மனநச்சா மாறுது. கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாம உலக நடப்புகளையே தெரிஞ்சுக்க கூடாது, செய்திகளே படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கே. இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதோ இல்ல சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதோ எப்படி நஞ்சாகும்? ஒரு மனுஷன் தன்னை சுத்தி நடக்கிறதா அறிஞ்சுக்க தானே வேணும். கண்டிப்பா அறிஞ்சுக்கணும். உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது தவறுன்னு இந்த கட்டுரை எங்கேயுமே சொல்லல. அப்போ பிரச்சனை எங்க வருது? அதாவது நாம தகவல்களை திரட்டுறதுக்கும் அந்த தகவல்களை சுமந்து தெரியறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஓ, சுமந்து தெரியறதா? ஆமா, ஒரு செய்தி உங்களுக்கு விழிப்புணர்வு தந்தா அது நல்ல உணவு. ஆனா ஒரு செய்திய படிச்சுட்டு நாள் முழுக்க அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டலாம் அதை பத்தியே கோபமா பேசிட்டு இருந்தா நம்ம அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்த முடியாம போகும். கரெக்ட். அப்படியானா அந்த செய்தி ஒரு நஞ்சா மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மன அமைதியை குலைக்கிற எந்த ஒரு தகவலும், அது எவ்வளவு பெரிய உலக நடப்பா இருந்தாலும் சரி, அது நம்ம மனசுக்கு தேவையற்ற கழிவு தான்.
நிஜமாவே நாம பல நேரங்கள்ல இத நேரடியா உணர்ந்திருப்போம் இல்லையா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் போன்ல தேவையில்லாத விவாதங்களை படிச்சுட்டு படுப்போம். ஆமா, நிறைய பேர் செய்யறதான். அப்போ கண்மூடி படுக்கும்போது நமக்கே தெரியாம ஒரு சோர்வு, ஒரு பெரிய பாரம் தலைய அழுத்துற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. நீங்களே கவனிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு சுமைய சுமக்கிற மாதிரி இருக்குமே, அந்த உணர்வு தான் நீங்க சொல்ற அந்த செரிக்காத தகவல்களின் நச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிக சரியா சொன்னீங்க. அந்த பாரம், அந்த சோர்வு அப்படிங்கிறது நம்ம மனசு நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி. ஓ, அலாரம் மாதிரி. ஆமா. போதும், இந்த தகவல்களை என்னால செரிக்க முடியல, என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுன்னு மனசு கதற சத்தம் தான் அந்த தலபாரம். ஆனா நாம அந்த சத்தத்தை கேட்கறதே இல்ல. கரெக்ட். நாம் அதை அப்படியே புறக்கணிச்சிடுறோம். இது ஒரு முக்கியமான அடுத்த கேள்வியை எழுப்புது. இந்த தகவல்கள் எல்லாம் மனசுக்கு நச்சுன்னு தெரிஞ்சும், இத பார்த்தா தலைவலி வரும்னு தெரிஞ்சும், நாம ஏன் திரும்ப திரும்ப அதை தேடி போறோம்? அதுதான் மனித இயல்பு. நம்மளை அந்த குப்பைகளை சாப்பிட தூண்டுறது எது? இங்கதான் இந்த கட்டுரை என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு கருத்தை வைக்குது. என்னன்னா, மனசுக்கும் ஒரு நாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப அற்புதமான ஒரு உளவியல் ஒப்பீடு. நம்ம உடம்போட நாக்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஒரு பருக்க கூட உள்ள போகாது. ஆமா. ஆனாலும் நாக்குல சுவைக்காக ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோம். அந்த இனிப்பு உடம்புக்கு தேவையே இல்ல. கரெக்ட். அந்த தற்காலிக சுவைக்காக நாம உடம்ப கெடுக்கிறோம். அதே மாதிரி தான் உடம்புக்கு நாக்கு எப்படி செயல்படுதோ அதே போல மனசுக்கும் ஒரு நாக்கு இருக்கு. அதுதான் நம்ம அகங்காரம். அதாவது நான் அப்படிங்கிற ஈகோ, அப்புறம் நம்ம ஆசைகள். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. உடம்போட நாக்குக்கு உணவை உள்ள தள்ள வாய் இருக்கு, உணவு குழாய் இருக்கு. அப்போ இந்த மனசோட நாக்குக்கு எப்படி உணவு போகுது? கண்களும் காதுகளும் வழியாதானா? நிச்சயமா. கண்களும் காதுகளும் தான் இந்த மனசோட நாக்குக்கான முக்கிய வாசல்கள். ஓகே. உடலோட நாக்கு எப்படி ஒரு தற்காலிகமான இனிப்பையோ காரத்தையோ தேடி அலையுதோ அதே போல நம்ம மனசு தனக்கான உணர்ச்சி தூண்டுதல்களை இடைவிடாம தேடுது. உணர்ச்சி தூண்டுதல்களா? அதாவது இமோஷனல் ஸ்டிமுலேஷன். ஆமா. தனக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத ஒரு சண்டை வீடியோவை நம்ம ஏன் பார்க்கறோம்? மத்தவங்களோட ஆடம்பர வாழ்க்கைய பார்த்து ஏன் பொறாமப்படுறோம்? இல்லனா மணிக்கணக்கா உட்கார்ந்து மத்தவங்கள பத்தி ஏன் புறம் பேசுறோம்னு கேக்குறீங்க? சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்ம மனசோட நாக்கான அந்த அகங்காரம் அந்த சுவைய கேக்குது. அந்த உணர்ச்சி தூண்டுதல்ல தான் அந்த ஈகோ உயிர் வாழுது. இது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. நாம மத்தவங்கள பத்தின வதந்திகளை ஒரு பாக்கெட் சிப்ஸ் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறோம். அந்த சிப்ஸ்ல எந்த சத்துமே இல்லைன்னு நமக்கும் தெரியும். ஆனா சாப்பிடும். ஆமா, ஏன்னா அதை கடிக்கும்போது கிடைக்கிற அந்த நுறுமுறுப்பு சுவை இருக்குல்ல, அந்த ஒரு தற்காலிக இன்பம், அதுக்காக தான் நாம அதை சாப்பிடுறோம். மிக சரியான ஒப்பீடு. அப்போ அதே மாதிரி தான் வதந்திகளிலும் எந்த உண்மையும் இல்ல, பயனும் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா அது தர்ற அந்த ஒரு பரபரப்பு அகங்காரத்துக்கு தேவைப்படுது. சரியா? ஆனா கரெக்ட். ஆனா மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த எண்ணத்தை ஒரு சாதாரண மனித ஆர்வம்னு நாம ஏன் எடுத்துக்க கூடாது? அது ஒரு மேலோட்டமான பார்வை. ஓ, அப்படியா? ஏன்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவார்ந்த ஆர்வம் வேற, அந்த விஷயத்தை கேட்கறது மூலமா நமக்குள்ள உருவாகிற உணர்ச்சிகளை ரசிக்கிறது வேற. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவார்ந்த ஆர்வம் ஒரு கேள்வியோட நின்னுடும். விடை கிடைச்சதும் அமைதியாகிடும். ரைட். ஆனா இந்த குப்பையான செய்திகளை கேட்கறது மூலமா நமக்கு ஒரு பரபரப்பு கிடைக்குது பாருங்க. ஆஹா, அவனை விட நாம எவ்வளவு உயர்ந்தவங்க, எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ திருப்தி இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு பெருமை வரும். அது ஆர்வம் இல்ல, அது ஒரு உணர்ச்சி போதை. யாரோ ஒருத்தர் தோத்து போறத பார்க்கும்போது நமக்கு நாமே சிறப்பானவங்க அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை அகங்காரம் உருவாக்கிக்குது. ஓ, இத நான் யோசிச்சதே இல்ல. இந்த தற்காலிக சுவைக்காக தான் மனசு தேவையற்ற குப்பைகளை எல்லாம் கண்கள் வழியாவும் காதுகள் வழியாவும் உள்ள இழுத்துக்குது. அதாவது ஒரு செய்திய பார்த்து நாம கோபப்படுறோம், எரிச்சல் அடையறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம ஈகோக்கு இந்த கோபமும் பரபரப்பும் தேவைப்படுது. கரெக்ட். அந்த சுவைக்காக தான் தேடி தேடி படிக்கிறோம். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நாம எவ்ளோ பெரிய சுய ஏமாற்று வேலையில இருக்கோம்னு இப்போ புரியுது. ஆமா, இது ஒரு பெரிய ட்ராப்பு. சரி, இந்த ஈகோவோட பசிக்காக தொடர்ந்து இப்படி எமோஷனல் குப்பைகளை மனசுக்குள்ள திணிக்கிறதுனால வர்ற நீண்ட கால விளைவு என்ன? அதான் பெரிய பிரச்சனை. இது எப்படி ஒருத்தரை நோயாளியாக்குது அப்படிங்கறத இந்த கட்டுரை எப்படி அணுகுது? இத விளங்கிக்க திரும்பவும் நம்ம உடம்போட செயல்பாட்டுக்கே போகணும். உடம்புல கழிவுகள் வெளியேறாம தேங்கும் போது என்ன நடக்கும்? நோய்கள் வரும். ஆமா,
உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க முயற்சி பண்ணும். அந்த நிகழ்வு தான் நாம காய்ச்சல், சளின்னு சொல்றோம். ரைட், ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ஆமா, உடம்போட அந்த மொழியை கேட்காம நாம என்ன செய்றோம்? உடனே மாத்திரைகளை கொடுத்தோ இல்ல பசி இல்லாத போதும் மேலும் மேலும் உணவை திணிச்சோ அந்த காய்ச்சலை அடக்க பாக்குறோம். ஆமா, உடனே ஹாஸ்பிடல் போயிடுவோம். அப்படி அடக்கும் போதுதான் வெளியேற வேண்டிய கழிவுகள் உள்ளேயே தங்கி நாள்பட்ட பெரிய நோய்களா மாறுது. மனசோட செயல்பாடும் அச்சசலா இதேதான். ஓ, மனசுக்கும் காய்ச்சல் வருமா? அதாவது மனசு தன்னைத்தானே குணப்படுத்திக்க துடிக்கும் போது அதை நாம எப்படி அடக்குறோம் அப்படிங்கறதுல தான் மனநோய்களோட தொடக்கம் இருக்கு. இந்த கட்டுரை இதுக்காக 2 முக்கியமான காரணங்களை ஆணித்தரமா வைக்குது. முதலாவது தவறான ஒப்பீடும் எதிர்பார்ப்போம். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இயற்கையோட இணைந்து வாழாம நம்மளோட பெரும்பாலான நேரத்தை ஸ்கிரீன் பின்னாடி தான் செலவு பண்றோம். சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நேரம் போயிடுது. கரெக்ட். அங்க மத்தவங்க போடுற ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணப்பட்ட ஃபில்டர் போட்ட வாழ்க்கைய பார்த்து நம்மளோட நிஜ வாழ்க்கைய அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறோம். இல்லாத ஒண்ணுக்கு ஏங்குறது தான் மன அழுத்தத்தோட முதல் படின்னு கட்டுரை ரொம்ப சரியா சொல்லுது. ஆமா, இதுக்காக திருவள்ளுவரோட மனத்துக்கண் மாசில நாதல் அணித்தரன் அப்படிங்கிற குறளையும் ரொம்ப பொருத்தமா காட்டுறாங்க. ரைட், மனசுல அழுக்கு சேர்றது தான் எல்லா நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் தொடக்கம். அந்த திருக்குறள் இங்க ரொம்ப கச்சிதமா பொருந்தது. சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்குறது ஒரு நாடக மேடையோட முன்பகுதிய மட்டும்தான். ஆனா நம்ம வாழ்க்கையோட மேடைக்கு பின்பக்கத்தை அவங்களோட மேடைக்கு முன்பக்கத்தோட ஒப்பிடுறோம். ஆமா, அதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய அழுக்கு, ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகுது. இது முதல் காரணம். ஆனா மனநோய் உருவாவதுக்கு இதைவிட மிக முக்கியமான 2வது காரணம் ஒன்னு இருக்கு. அதுதான் ஓய்வின்மை. ஆமா, உடம்புக்கு ஃபாஸ்டிங், அதாவது உண்ணா நோன்பு தந்து கழிவுகளை வெளியேத்துற மாதிரி மனசுக்கும் அமைதி, மௌனம் இல்லனா மூச்சை கவனிக்கிறது மூலமா ஓய்வு தரணும்னு கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்றது. கண்டிப்பா. ஐம்புலன்கள் வழியா தகவல்களை திணிச்சுக்கிட்டே இருந்தா பதற்றம், அதாவது ஆங்ஸைட்டி, மனச்சோர்வு, தூக்கமின்மை எல்லாம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. 100% உண்மை. அப்படியானால் நாம பொதுவா சொல்ற அந்த பதற்றம் அல்லது மன உளைச்சல் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு மாய நோய் கிடையாது. இல்லவே இல்ல. அளவுக்கு அதிகமா டேட்டாவை சாப்பிடுறதால வர்ற மனசோட வயிற்று வலின்னு சொல்லலாமா? மிகச் சரியான ஒப்பீடு அது. மனசோட வயிற்று வலி தான் இந்த பதற்றம். நம்ம ஒரு மிஷினுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா அது சூடாகிடும், பழுதாகிடும் நமக்கு தெரியும். ரைட், அதனால ஆஃப் பண்ணி வைப்போம். ஆனா நம்ம மூளையை மட்டும் முடிவில்லாத ஒரு மிஷின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஓய்வே தர்றதில்ல. முழிச்சிருக்க நேரம் முழுதும் கண்கள் வழியா ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டோம், காதுகள் வழியா ஏதோ ஒரு பாட்டையோ சத்தத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். பஸ்ல போனா காதுல இயர்போன், நடந்தா பாட்டு, சாப்பிடும்போது வீடியோன்னு மனசுக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடையாது. இப்படி தொடர்ந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தா மூளை அதை எப்போ வரிசைப்படுத்தும், எப்போ செரிமானம் செய்யும்? இது என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. நம்ம போன் ஸ்கிரீன் கொஞ்சம் டிம் ஆனா கூட உடனே அதை சார்ஜர்ல போட்டு ஓய்வு கொடுக்கறோம். ஆனா நம்ம புலன்களுக்கு எப்போவாது ஓய்வு கொடுக்கறோமா? இல்ல, தூங்குற நேரம் தவிர்த்து மத்த எல்லா நேரமும் ஏதோ ஒரு டேட்டாவும் மூளைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில கண் விழிச்சதும் போனை பாக்குறதுல ஆரம்பிச்சு இரவு தூக்கம் வர வரைக்கும் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே தூங்குறது வரைக்கும். நம்ம சென்சஸ், அதாவது புலன்கள் எப்போதுமே திறந்தே தான் இருக்கு. ஆமா, இது ரொம்ப தப்பு. அதனாலதான் இன்னைக்கு மனச்சோர்வும் தூக்கமின்மையும் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. நாம தடவர்கள் பெறதை நிறுத்தி அமைதியாவும் மௌனமாவும் இருக்கும்போது மட்டும்தான் மூளை தனது அடுத்த கட்ட வேலைக்கு போகுது. ஓ, அந்த அமைதியான நேரத்துல தான் ஹீலிங் நடக்குதா? கரெக்ட். அந்த மௌனமான நேரத்துல தான் மனசு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையை பெறுது. அதாவது பகல் முழுக்க சேர்த்த குப்பைகளை அகற்றி மனச சுத்தப்படுத்துற வேலையை செய்யற நேரம் அது. ஆமா, இத ஒரு பெரிய தத்துவத்தோட இணைச்சு பார்த்தா, நாக்க கட்டுப்படுத்தாம இருந்தா எப்படி உடற்பருமனும் நோய்களும் வருதோ அதே போல நம்ம ஈகோவையும் கண் காதுகளை கட்டுப்படுத்தாம குப்பைகளை அனுமதிக்கிறதே மனநோய்களோட ஆணிவேர்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய திருப்புன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். உடல் கழிவுகள் மாதிரி செரிக்கப்படாத தகவல்களால மனநச்சு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். ஆமா, ரொம்ப தெளிவா அலசணும். அப்புறம் அகங்காரம் அப்படிங்கிற மனசோட நாக்கு எப்படி தற்காலிக உணர்ச்சிக்காக தேவையற்ற சர்ச்சைகளை தேடி போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஓய்வே இல்லாம தகவல்களை திணிக்கிறது எப்படி பதட்டத்துல கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தோம். இந்த முழு பயணத்தையும் நாம கடந்து வந்திருக்கோம். இந்த ஆழமான அலசல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய பாடம் என்னன்னா, மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரையை வாங்கி முழுங்குறதால நடக்கிற மாயவித்தை இல்ல. கரெக்ட். அதை நாம தினமும் தேர்ந்தெடுக்கிற உணவுகளின் தொகுப்பு.
உடம்புக்கு சத்தான உணவு தர்றது எப்படி நம்ம பொறுப்போ, அதே மாதிரி மனசுக்கும் தூய்மையான உணவு தர்றது நம்மளோட முழு பொறுப்பு. நாம பல நேரங்கள்ல சூழ்நிலையையோ சமூகத்தையும் குறை சொல்றோம். ஆனா நம்ம கண்களும் காதுகளும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கண்டிப்பா. அதனால தினமும் உங்க உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு காட்டுற அதே கவனத்தை இன்னைக்குல இருந்து உங்க கண்களுக்கும் காதுகளுக்கும் என்ன உணவு கொடுக்குறீங்க அப்படிங்கறதுலயும் செலுத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நீங்க பார்க்குற ஒரு வீடியோ இல்ல கேட்குற ஒரு செய்தி உங்க மனசை அமைதிப்படுத்துதா இல்ல உங்களுக்குள்ள ஒரு கோவத்தையும் பதற்றத்தையும் உருவாக்குதான்னு கொஞ்சம் நிதானிச்சு உங்களையே கேட்டுக்கோங்க. அந்த நிதானம் தான், அந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் நம்ம மன ஆரோக்கியத்துக்கான முதல் படி. ரைட். ஒவ்வொரு முறையும் தேவையற்ற உன்னை பார்க்க தூண்டும்போது இது ஏன் மனசோட நாக்கு கேட்குற குப்பை உணவுன்னு உணர்ந்துகிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அற்புதம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்டுரையின் கருத்தை மேலும் விரிவுபடுத்துற ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறோம். ஆமா, யோசிச்சு பாருங்க. உடம்புக்கு ஃபாஸ்டிங், அதாவது உண்ணா நோன்பு கொடுக்கும்போது அது வயிறு, குடல் என எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்மை கொடுத்து தன்னைத்தானே சுத்தப்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அப்படியானால் உங்க அகங்காரத்துக்கு ஒரு முழு நாள் உண்ணா நோன்பு கொடுத்தா என்ன நடக்கும்னு கற்பனை செய்து பாருங்களேன். வாவ், ஈகோ ஃபாஸ்டிங். ஆமா, உங்க கண்களையும் காதுகளையும் தேவையற்ற தகவல்களுக்கு தற்காலிகமா மூடிட்டு எந்த செய்தியும் படிக்காம யார் என்ன செய்யறாங்கன்னு தேடாம உங்களை யாருடனும் ஒப்பிடாம ஒரு நாள் முழுக்க இருந்தா மறுநாள் காலை உங்க மனசு எவ்வளவு தெளிவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு தெளிவான குளத்து நீர் மாதிரி உங்க மனசு அமைதியா இருக்கும். அந்த அமைதியான மனசோட அடுத்த நாளை எதிர்கொள்ள தயாராகுங்கள்.